சுடலை ஆனா எப்படி வருகின்றார்? அந்த பாலாமடை நகரத்தை விட்டு சாஸ்தாங்கோயில கிடந்து ஆதாளி போட்டுக்கொண்டு ஆதாளி போட்டுவாரா ஆண்டவன் தான் சுடலை மாற அங்கும் இங்கும் ஓடுவாரா ஒத்த வந்தான் கையில் பிடித்து ஓடி வாரான் சுடலை மாற வெள்ள நல்ல குதிரையில வேகமாக வருவாரா தாயாருக்கு தண்டியலா தனக்கு வெள்ள குதிரைகளா அண்ணனான அண்டநல முண்ட சுவாமி ஆண்டவன் சுடலை மாடல் சுவாமி விளையாடும் நேரம் ஐயா சமய நல்ல சமயம் ஐயா சம்மதிச்ச நேரம் ஐயா ஒத்த வந்தான் கையில் பிடித்து ஓடி வாரான் சுடலத்தைவோ அம்பா சமுத்திரம் தான் கடந்து அழகு பிள்ளை மாட சுவாமி கிழக்கு முக நோக்கி எல்லாம் இருபையோட வருவாரா ஓட்டம் பெருநடையோ ஓடி வாரா பெருநடையோ மதியம் போல மதிய உச்சி வேளையில ஆண்டவன் தான் சுடல ஐயா அழகு பிள்ளை மாயாண்டி வீச்சருவாய் எடுப்பாரா வேகமாக வருவாரா வல்லையத்தை எடுப்பாரா நல்ல பிள்ளை சுடலத்தை பேச்சு மகன் வேகாண்டி மாயாண்டி முண்ட சுவாமி ஆதாளி போடுகிறார் அல்லறைகள் எங்க சுடல மாடனுக்கு போட வந்தந்தடி அறையில் ஒரு சல்லடம் சுடலை மாட முண்ட சுவாமி 5 மணி வல்லையம்மா சட்டி சோறு முத்தோம் சுடலை ஐயா எங்க சுடலை மாட சமயத்தில் வைத்திடுவார் சுடல ஐயா ஒரு கையில சுடல கண்ணி மாயாண்டி முண்டா அழகு வந்த ஒரு கையில சுடலையா சுடல முண்டா தூக்கி வைக்கும் கால்களுக்கு சுடல மாடா பேச்சு மகன சுடலை பேயாண்டி சுடலை குத்திய பூசல்லடா சுடலையா சுடல முண்டா மாறி வைக்கும் கால்களுக்கு சுடல ஐயா எங்க
சுடலமாடா எங்க சுடலமாடா அம்பா சமுத்திரம் சுடலை அம்பா சமுத்திரம் சுடலை மாதளம்பு சல்லடமைய சுடலையா ஒடிய சுடலமுண்டா தூக்கி வைக்கும் கால்களுக்கு சுடல கண்ணி சுடலை கண்ணே எங்க சுடல ஐயா எங்க சுடல ஐயா குத்திய பூசல்லடமாய சுடலையா ஒடிய சுடலமுண்டா கச்சனல்ல வரைந்து போட்டி கருங்கச்ச சுங்க வலது கையில் வல்லே அம்மா இடது கையில் பொந்தடி பொந்தடி எடுப்பான பேச்சு மகன் சுடல தெய்வோ கம்பகடி தானே கட்டழகன் சுடல தெய்வோ சுடர் வடிவில் பிறந்த சுடர் வடிவில் பிறந்த செல்ல பிள்ளமாயா மையான வேட்டைக்காரே மாடலான சுடல தெய்வம் இடுகாடு வேட்டைக்காரே ஏற்றதொரு சுடல தெய்வம் மையானம் போவாரா மாண்ட பீடம் திம்பானா சுடுகாடு போவாரா சுட்ட பீடம் திம்பானா இடுகாடு போவாரா இடுகாடு போவாரா இறந்த பீடம் திம்பானா மாயாண்டி சிங்கம் பத்தை தான் கடந்து களக்காடு ஊற விட்டு சாலை வழி பெரும்பாதை காலை வர சுடல தெய்வம் திருக்கரங்குன்றாமே அவர் திருக்கரங்குடியே விட்டு வருகிற வேளை அம்மையான உச்சினி மகாளி ஆதாரி போடுவாரா தேவியான முப்பிடாது சந்தன மாரியம்மா பிள்ளை கையிலடுவா ஆடிடுவா கப்பறைய கையிலடுவா அம்மையான உச்சினி மகாளி கடலியில ஆடுவாரா ஆடுவாரா அம்பிகையா அக்காதங்க 8 பேரும் நல்ல வேலையம்மா விளையாடும் நேரமம்மா சமய நல்ல சமயமம்மா சம்மதிச்ச நேரமம்மா கும்மியதை அடிப்பாளா கும்மியதை அடிப்பாளா உழவ சத்தம் போடுவாளா உழவ சத்தம் காதில் கேட்டு புதுக்கோடி வருவாளா அங்கிருந்து எங்க வருகிறார்கள் சுடலை மாட உச்சினி மாகாளி அம்பாளோடு தாயும் மகனுவாக வருகிறார்கள் எந்த பாதையாக வருகிறார்கள் அல்ல திருக்குறங்குடியை விட்டு அத்திக்கண் பாதையாகவே எந்த இடத்திற்கு வருகிறார்கள் அல்ல இரவோடு இரவாக எங்கள் ஆண்டவன் தான் சுடலம் அண்ணல் அவர் வருகிறார் ஆடாடி ஓடுவார் அல்ல செய்யுவார் எந்த பாத கூடி
வரும் வருகிறார்கள் என்று செய்ய நோக்கி அல்ல சிறப்புடனே வார போது வள்ளியூரு தங்கடந்து கும்பளம் பாடிவிட்டு எந்த பாதையாக வருகிற சுடலத்தை புறந்தாங்கடந்து சாலை வழி ரோட்டு பாதை சாலை வழி ரோட்டு பாதை பாதையாக வருகிறாரே பணவிட தங்கடந்து பங்குடனே பாவர் தோட்டம் நகரத்தில் அவ ஊருக்கு வந்தல்ல ஒரு சுடலத்தை ஊருக்கு வடபுறத்தில் உள்ளலுல காட்டினீலே கட்டில் குளமாதிலே கட்டில் குளமாதிலே வாரார சுடலத்தை குளக்கரையில் நின்று கொள்ளி அழகு பிள்ளை சுடலத்தை அழகு நல்ல சாம்பாரும் கம்மாடிச்சு பெண்கொடியோ ஊருக்கு வந்தார்கள் உறவினர் வந்தல்லவோ அவர்கள் துக்கம் அது விசாரிக்க அப்படியே இருக்கும் போதே இங்க ஆண்டவன் தான் சுடலத்தை அந்த பாவர் தோட்டம் தல்லாதீரே அவர் ஏகப்பட்ட அட்டகாசம் அவர் மாட்டேலும் பூசங்க துண்டு மாறி மாறி போடுவார் செங்கல் தொண்டி மாறி மாறி போடுவார் பாலிகள சூலிகள பச்சை புள்ள தாட்சிகளை பாலிகள சூழிகள பச்சை புள்ள தாட்சிகளை ஏமத்துல வார வேறை ஏமத்துல வார வேறை ஏக அடி அடி வார சேரியில ஆண்டவன் சுடலத்தை கம்மாடிச்சு பிறந்த ஊர்ல வந்து அட்டகாசம் பண்ணும் போது ஊரவர்களே தாய் தகப்பன் பார்த்தார்கள் அந்த தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு போனார்கள் அப்படி இருக்கிற போது அழகு சாம்பாருக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் என் மாயாண்டி சுடல அட்டகாசம் பண்றாரு ஆதாளி போடுறாரு உற்றார் உறவினர்கள் பார்த்தார்கள் ஏ அப்பா நீ வடநாட்டுக்கு வடதேசத்துக்கு பிழைப்புக்கு போயிருந்தியே என்ன தப்புப்பா பண்ணுன எதையாவது களவன்ட்டு வந்துட்டியா உள்ளத சொல்லப்பா ஊர்ல ஒரு ஆள் இருக்க முடியல ஏதோ பேயோ பிசாசோ வந்திருக்கோ என்னன்னு தெரியல ஆமாங்க வெளியே நடமாட முடியல பூரா கல்லும் கட்டி ஜங்கா துண்டு மேல விழுதப்பா ஆமா நீ என்னப்பா நடந்தது அங்க விவரத்தை சொல்லப்பா அப்படின்னு உற்றார் உறவினர்கள் கேட்டார்கள் அப்போது அழகு சாம்பார் சொல்ற என்ன சொல்றா ஐயா நான் போன இடத்துல பிழைக்க போன இடத்துல என் பிள்ளைய பெண்ணு கேட்டாங்க நான் பெண்ணுதாரேன் என்று சுடல மாட சுவாமிகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன் ஆனா சத்தியத்தை மதிக்காமல் இரவோடு இரவாக வந்த அண்ணன் பயந்து போய் ஓடி வந்துட்டேன் அண்ணன் என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் வந்த என் பிள்ளைகளை இழந்த இப்ப அட்டகாசம் தாங்க முடியல அப்படியானா குறி கேட்கணும் எங்க போய் பார்க்கணும் நம்ம ராதபுர நகரத்தில் குறி கேட்க வேணும் என்று மேல தெருவாதிலே வடக்கு நல்ல வீடாதிலே சிதம்பரம் பிள்ளையிடம் என்று போய் கேட்க வேணும் என்றும் அந்த அண்ணன் தம்பி என்றும் அந்த அண்ணன் தம்பி ஏகியவர் வருகிறாரே ராதாபுரத்திலே வடக்கு தெருவிலே வீற்றிருக்கக்கூடிய சிதம்பரம் பிள்ளை இடத்திலே வந்து
ஐயா என்ன இப்படி வடநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தோம். போயிருந்தோம் ஐயா. போன இடத்துல இருந்து ஆனா ஊருக்கு வந்ததுல இருந்து ரொம்ப அநியாயம் அட்டகாசம் தாங்க முடியல ஐயா. நீங்க பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்களேன் ஐயா. அப்படி கேட்கும் போது கேட்கின்ற பொழுது ஆனா பாவார் தோட்டம் அழகு சாம்பாரும் ஆமாம்மா பெருமாள் கோயில் ஐயர் ரங்கசாமி ஐயரும் ஒவ்வொருத்தரையா சோசியம் கேக்குறாங்க. ஆமா அப்படி கேட்கிற போது சோசியம் பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் அம்பாசமுத்திரையின் ஆண்டவன் சுடலை எப்படி நிற்கிறார் பக்கத்துல வந்து எப்படி நிற்கின்றார் அவர் பூனை போல உலாவுகிறார் புலி பாஜல் பாயுகிறார் பூனை போல உலாவுகிறார் புலி பாஜல் பாயுகிறார் யானை போல அலறுகிறார் பன்றி போல உருமுகிறார் யானை போல அலறுகிறார் பன்றி போல உருமுகிறார் ஆகாயம் மார்க்கமாக ஆகாயம் மார்க்கமாக நம்ம ஆண்டவன் சுடலத்தை ஐயமை போட்டு பார்க்குகிறா எங்க மாயாண்டி நிற்கிறா ஏ வீச்சர் வகையும் சேந்தனவன் நிற்கின்ற யார் அதற்றடே பருவகையில் எடுத்து முத்ததோரு சுடலத்தை தலையாதில கொல்லாவோடி என் தாயான பேச்சு மகன் பேச்சு மகன் பேயாண்டி அப்படியே வீச்சர் வகையும் அணிக்கா பக்கத்துல வந்து ஜோஜம்பாக்க இடத்துல வந்து நிக்காரு ஐயா ஒரு போடு போடணும்னு எப்பா என்ன யாருடி யாரு பக்கத்துல வந்து நிக்க நீ யாரப்பா அம்பா தம்பத்தி சுடலப்பா ஆங்கார சுடலை யாருப்பா போல ஆங்கார சொல்ல எங்களை தப்பு பண்ணிட்டு வந்துட்டான் அப்பா அப்பா ஆமா நான் எவனாவது என்கிட்ட வம்புக்கு வந்தாரா விட மாட்டேன் சும்மா ஜெவனின்னு இருந்தவன உசுப்பேத்தி விட்டுட்டியா அப்பா ஐயா சுடல என்ன ஆதாளி போடாத ஏன்னா உனக்கு என்ன வேணும்பா எனக்கு வேணும் வேணும் எனக்கு ஊட்டு ஊட்டு வேணும் கூட வேணுங்க ஆமா எனக்கு நிலையம் போட்டு ஊட்டு போட கொடுத்தே ஆனா ஐயா உன்னை சும்மா விடுவேன் இல்லன்னா உன் ஈரக்கொலைய புடிங்கிருவேன் ஆமா என்னை சும்மா கடந்தவன என்னை நோண்டிட்டியா அப்பா என்ன மாடன் சுடலை ஆதாளி போடுவதை பார்த்து சிதம்பரம்ல சொல்றாரு எப்பா என்னப்பா சுடிகார தேவதை அம்பாசமுத்திரம் சுடல் ஆமாப்பா எப்ப 61 கூட்டத்துல இவன் ஆங்காரமான சுடல் இல்ல ஆமா ஆமா உங்ககிட்ட நிலையம் கேட்கானப்பா கொடை கொடுக்காம விட மாட்டான் போல் இருக்க ஐயா ஆனா நீ கொடை கொடுத்தன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்தை நல்ல தலைக்க வைப்பாருப்பா ஐயா சரிதான்பா பகவானே நான் கொடை கொடுக்கறத பத்தி பரவாயில்ல இந்த சுடலைய எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் எங்கன போடணும் அப்படிங்கறது எனக்கு தெரியாத இடத்துல நீ மண் எடுத்துட்டு வந்துருப்பா அப்படியாப்பா அங்க ஆலயத்துல போய் சன்னிதானத்துல போய் எடுக்கணும்பா ஆலயத்துல இருந்து புடிமண்ணை எடுத்துட்டு வா சரி உன் பின்னால வந்து நான் வந்து இந்த இடத்துல போடுன்னு உன் இடத்துல வாங்கிட்டேன் நான் நின்னு சொல்லுவேன் நச்சுன்னு நின்னா சிக்கன் போட்டுற வேண்டியதா நின்னு உன் மேல அருள் வந்து நான் சொல்லுவேன் சரிதான் அந்த இடத்துல வந்து எனக்கு நிலையத்தை போட்டுரு சரிதான் சிதம்பர பிள்ளை வாழ் ஒன்றாக அழைத்து சென்று எங்கே போய் பிடிமண் எடுக்க போகிறார்கள் எங்கம்மா போறார் அல்லே அம்பாசமுத்திரம் போயல்ல பாலாமட கங்காணியிடா ஏ கங்காணியிடம் மாதிரிலே நீங்க மன்னிப்பு கேட்க வேணும் நாலார் உடைய சாஸ்தாவுட அந்த சாப்தான் கோயில் கோயல்ல ஏ சுடலம் மாட சுவாமியிடம் பிடி மண்ணு எடுத்து வந்து பாவர் தோட்டம் தன்னாதிலை அந்த கட்டில் நல்ல குளமாதிலை ஐயா குளத்தான் நல்ல கரையாதில்லை குளத்தான் நல்ல கரையாதில்லை சுடலைக்கு நிலையம் அதை போட வேண்டும்
அப்படியே நல்லதென்று அழகுடைய கொல்லைமார்கள் அந்த சிதம்பரம் பிள்ளையுடைய சொல்லை கேட்டு ஆமாய் அழகு சாம்பார் அவருடைய சொக்கார சுகக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து எங்க வருகிறார்கள்? எங்க வருகின்றார்? அம்பாசமுத்திரத்திலே வந்து ஆமாம்மா சாஸ்தாங்கோயில் இருக்கக்கூடிய சுடலை மாட சுவாமியுடைய ஆமா அவருடைய பிடிமண் எடுத்துக்கொண்டு வந்து இந்த பாவார் தோட்டத்திலே கட்டில் குளக்கரையிலே வந்து கரையில வந்து மறுகால் பக்கத்திலே இந்த மாடன் சுடலைக்கு நேர்ந்து நிலையம் போட்டு ஆண்டவனுக்கு கொடை விழாவை நடத்தி பொங்கி பொறித்து படப்பு போட்டு பூஜை பலிகள் எல்லாம் கொடுத்து அவரை வணங்கி வரக்கூடிய நாளையில் அப்படியே வணங்கி வரும் நாளையில் ஆண்டவன் தான் சுடலத்தை கும்பிட்ட பேர்களுக்கு குறையில்லாமல் காத்து வந்த வணங்குகின்ற மக்களை வாழ வைத்து காத்து வரும் நாளையில் காத்து வரும் நாளையில் என்னை என்ன நடக்குறாளோ இப்படியாக சிறப்பாக குடை நடத்தி பாவார் தோட்டம் சுடலை மாட சுவாமிக்கு கொடை நடந்து வரும் சமயத்துல இந்த பாரல்லாகம் யாரி பெற்ற இந்த பண்ணையார் குலமா நன்னகரத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் நம்ம யாதவர் குல சமுதாய பெருமக்கள் சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய நாளையில் பாவார் தோட்டத்தில் சுடலை மாட சுவாமிக்கு கொடை விழா நடக்க வேணும் அல்லவா? போட்டாச்சு சரி அப்பனை கொண்டு இங்க வந்து போட்டாச்சு எடுத்து சரிதா எப்படியாவது கொடைய கொடுக்கணும். ஆமா ஆமா இருந்தாலும் 3 கொடை தொய்ந்து கொடுக்கணும்ல. ஆமண்ணே அப்படி இருக்க சுடலை சாம்பான் அவருடைய மகனுக்கு இந்த பண்ணையார் குலத்திலிருந்து சுகம் இல்லாமல் ஆனது. ஆபா சுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பாவார் தோட்டம் சுடலமாட சுவாமி கோவிலுக்கு சென்று கொடை பார்க்க போனார்கள். போனவங்க சுடலை ஆடுகின்ற சுவாமி கொண்டாடிட்ட போய் ஐயா என் பிள்ளைக்கு நல்ல குணமாகட்டும் பூசுங்க ஐயா அப்படின்னு சுவாமி காலில் விழுந்து பண்ணி கேட்டாங்க. என்ன குத்தம் சொல்லுங்க ஐயான்னு காலில் கேட்டாங்க. உடனே அந்த ஆண்டவன் சுடலை சொல்றாரு. என்ன சொல்றார்? அப்பா உன் பிள்ளைக்கு நல்லபடியாக நான் நல்லா வச்சு தரையா நானாச்சு பொறுப்பு ஐயா. ஆனால் உன் பிள்ளைக்கு நல்ல குணமானால் எனக்கு ஒரு கிடாயும் ஒரு பானையும் வைப்பியப்பா. ஒரு கிடா தானே? ஒரு கிடா ஒரு பானை. ஒரு கிடாக்கு 2 கிடா தாரேன்ட்டாரு. ஆமா ஒரு கிடாய்க்கும் ஒருபடி பச்சரிசிக்கும் இன்னும் இவ்வளவா நான் இல்லாம இருக்கேன். அதான என் பிள்ளை உயிரை நீங்க காப்பாத்தி தரணும் சுவாமி. அவன் 1000 காலத்து பயிரியா அவனை காப்பாத்தி நான் உனக்கு எத்தனை கிடானாலும் செய்தார். சரிதா அப்படி நேர்ந்து திருநீரை கொடுத்த உடனே இந்த ஐயா சுடலை மாட சுவாமியுடைய திருநீரு பட்ட உடனே தீராத நோயெல்லாம் பறந்து போயிரும். ஆமா பத்மமா பறந்து போச்சு. மாறாத வஞ்சனை பிடிகள் எல்லாம் இந்த மாயாண்டியுடைய வஞ்சனத்தால தீர்ந்து விடும் அல்லவா? போயிட்டு ஆமா சுடலை சாம்பார் மகனுக்கு குணமாகிவிட்ட காரணத்தினால் 1க்கு 2 கிடா தருகிறேன் என்று சாமி சொன்னபடி மகனுக்கு குணமாகிவிட்டது. ஆகையினால் கொடை கோவிலுக்கு கொடை விழா வரும், நாம கிடாய் பிடித்து விட வேண்டும் என்று சுடலை சாம்பார் அவர்கள் எங்க வருகிறார்? 3 பணத்திற்கு 1 கிடா, 2 பணத்துக்கு 1 கிடா. 3 பணத்துக்கு 2 பணத்துக்கு 1 கிடா. அந்த காலத்துல 5 பணம் 4 பணம் 3 பணத்துக்கு தான் ஆடு வாங்கினேன், கிடாய் வாங்கினேன், கோயிலுக்கு விட்டேன், சாமி கும்பிட்டேன். 5 கிலோ இருந்தாக்கி 5000 ரூபா. ஆமா சரிதான். 1 கிலோக்கு 1000 ரூபாங்க. அந்த 1000 தான். 1 கிலோ கத்தரிக்காவே 25 ரூபா 40 ரூபா இருக்கும்போது ஆட்டுக்கறி விலை எப்படி போகும்? அதான் 300 ரூபாய்க்கு போயிட்டா கிலோ. சரிதான். எல்லாரும் திங்காதவங்களாம் தின்னா அப்படிதான் போவோம். சரிதான் ஐயா. அப்படி கிடாய் வாங்க வேணும் என்று எங்க வருகிறார்கள்? எங்க வருகின்றார்? இந்த பண்ணையார்குள்ள நகரத்தில் ஐயா தேவேந்திர கோனார் அவர் ஆட்டு நல்ல கிடைக்கு போய் ஐயாவே கோனார் ஐயா
அந்த பாபார் தோட்டம் சுவாமிக்கு தான் ஐயா கோயில் கூட வருகோதையா எனக்கு 2 கிடா வேணும் ஐயா என்று சொல்லி சாம்பாரும் அல்ல 2 நல்ல கிடாய்களுக்கும் அவர் 2 நல்ல கிடாய்களுக்கும் அதற்கு தக்க பணம் தான் கொடுத்தார் கோனார் இடத்துல வந்து 2 கிடாய்க்கு உரிய பணத்தை கொடுத்து விட்டு ஐயா ஒரு 6 மாசம் இருக்கு கோயில் குடைக்கு அது வரைக்கும் இந்த கிடா உங்க ஆட்டோட நிக்கட்டும் அத பாதுகாவலா பாத்துக்கோங்க நீங்க தான் ஐயா பொறுப்பு பாதுகாவலா பாத்துக்காங்க கொடை அன்னைக்கு நான் வந்து சாயந்தரம் புடிச்சுக்கிடுதேன் அப்படியாப்பா சரி நிக்கட்டும் பரவாயில்ல சரி அப்படியே 6 மாசத்துக்கு முன்னால பைசாவை கொடுத்துட்டு அந்த கிடாய நம்ம தெய்வேந்திர கோனார்ட்ட நிக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆமா தெய்வமா நிக்கட்டும்னு சரிதா சரி அந்த சுடலையான சாம்பார் சென்ற பின்னால் அவரு சென்ற பின்னால் 6 மாசமாக அந்த கிடாயை எப்படி வளர்க்கிறாங்க எப்படி அம்மா நல்லா வளர்த்தார் தெய்வேந்திர கோனார் அவரு நல்லா வளர்த்தாரு கோயில் கிடானே ஆமா கோயிலுக்குள்ளதெல்லாம் பொறுப்பா வளர்த்தாரு வளர்த்துட்டாரு அப்படி வளர்த்து வரும்போது ஆமாம்மா தெய்வேந்திர கோனார் அவர் கூட பக்கத்துல சேர்ந்தார் பலவேஷ கோனாரும் ஆமாம்மா 2 பேர் சேர்ந்து பார்த்தாங்க கோயில் கிடால நல்ல கொழுப்பா வளர்ந்துருச்சு இது நம்ம கிடா நம்ம கிட்ட நிக்க கிடாயோட இது தாண்டி நல்ல பெருசா இருக்கு ஆமா 2 பணத்துக்கு வாங்கினது 7 பணத்துக்கு விலை போச்சான் இதோ ஒரு வழி பண்ணணும்டான்னு நினைச்சிட்டாங்க ஏண்டா அடுத்தவங்களதுடா எத்தனை இருந்தானே நாம கொடுத்ததுதானே ஆமா நாம இதை வித்துற வேண்டியதுதான் வேண்டியதான் செலவு பண்ணிட வேண்டிய இவருக்கும் துன்பம் வந்து சேரணும்ல ஏன் இந்த மாயாண்டி சுடல நினைக்காரு இந்த வம்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அங்க இருந்து இங்க குதிச்சிடணும்னு நினைக்காரு அவர் ஆசைப்பட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா ஆனா விதி வழி மதி செல்லும் அல்லவா ஆமா தொட்டவர் வட்டவரெல்லாம் ஒட்டிக்கிட்டு போகணும்னுங்காரு 7 பணத்துக்கு வித்து விட்டார்கள் அவங்க 7 பணத்துக்கு வித்துட்டாங்க ஆனா பாவார் தோட்டத்திலிருந்து இந்த அம்பாசமுத்திரம் சுடலமாட சுவாமிக்கு கொடை விழா நடக்க போகும்போது பிடிச்சு விட்டார்ல 6 மாசத்துக்கு முன்னால அந்த கிடாய கேட்க வர்றாரு ஆமா அவங்க வந்து கேட்க வராங்க ஐயா எங்க கொடை போட்டாச்சு அங்க புடிச்சு விட்ட கிடாய தாங்க ஐயான்னு கேட்க வராங்க தெய்வேந்திர கோனார் இடத்துல வந்து கேட்கும் போது கேட்கின்ற பொழுது இவர் தாரம்பா அப்படின்னா சொல்லிருக்கலாம் அவர் ஒண்ணுமே சொல்லல என்ன சொல்றாரு தெரியுமா 6 மாசத்துக்கு முன்னால பிடிச்சு விட்டுட்டு போனேன்னு சொல்றீங்க யார் நம்ப முடியும் யார் நம்ப எந்த ஆட்டோட போச்சோ எங்க போச்சோ தெரியல நரி கண்டு தின்னுட்டு போயிட்டா என்னமானு இவரு என்னத்தையாவது ஒரு எப்பா ஆட்ட காணல 6 மாசம் ஆச்சு நானும் இன்னைக்கு சொல்லணும் நாளைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நல்ல மனுஷர் இல்ல சொல்லவே முடியலப்பா ஒரு 4 நாள் கழிச்சு சொல்லி இருக்கணும் ஒரு வாரம் கழிச்சு சொல்லி இருக்கணும் இல்ல 2 மாசம் கழிச்சா சொல்லலாம் இவர் 6 மாதமும் சொல்லாம வச்சுக்கிட்டு இருந்து அவர் கேட்ட பின்னால் உன்னுடைய ஆடு தொலைஞ்சு போச்சுப்பா நான் சொல்லணும்னு நினைச்சு இருந்தனப்பா அயத்து போனனப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம் ஐயா இப்படி சொன்ன உடனே என்ன பார்த்தா அந்த சுடலை சாம்பார் நாம என்ன செய்வது இன்னைக்கு போய் எங்க வாங்குறது எங்க போய்கிடா வாங்குறது நாளைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியான கொடைக்கு வெட்டணுமே அது மத்தியான கொடைக்கு வெட்டணுமே உடனே சாமி கொண்டாடி இடத்துக்கு வர்றார் வந்து சாமி ஆடிக்கொண்டிருக்கிற சுடலமாட சுவாமி கொண்டாடி கோமரத்தாடி காலில் விழுந்துட்டாரு விழுந்து கேட்காரு அப்பா உனக்கு விட்ட கிடாய் எங்கேயோ போயிட்டுன்னு சொல்றாங்களா அப்பா நான் என்ன செய்யட்டும் ஐயா சுடல உனக்கு இன்னைக்கு நான் போடக்கூடிய பலி போட முடியல அப்பா அப்படின்னு கண்ணீர் விடுகிறார் ஆமா ஏம்பா என்ன நீ ஏம்பா கவலைப்படுகிற கவலைப்படாத கண்ணீர் தோட மகனே நான் இருக்க பையன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டா 2 கிடாய்க்கு 14 கிடாய் நான் வாங்குவேன் நீ உன் ஜவனி நீ இருப்பா நீ எனக்கு பொங்கலும் விட வேண்டாம் கிடாயும் வெட்ட வேண்டாம் சரிதா நான் பார்க்க வேண்டிய வழியா பாத்துக்கிடுதா அப்படின்னுட்டாரு இந்த சுடலமாட சுவாமி அதோட விட்டாரா ஐயா ஒரு ஆட்டை சாப்பிடக்கூடிய 9 ஆட்டை வாங்க வர்றாரு ஆமா வாராருல வட்டிக்கு போட்டிருக்காருல ஆமா டபுள் வட்டியை வாங்கணும்ல எப்படி வருகிறார் எப்படி அம்மா ஆண்டவன் சுடல தெய்வம் ஆண்டி நல்ல மாயாண்டி பாபார் தோட்டம் விட்டல்லவோ பாய்ந்து வர சுடலை தெய்வம் எந்த இடமாதி ஏகி வர சுடலை மாடே
அந்த பண்ணையார் உள்ள நகரத்தில தெய்வேந்திர கோணார் ஆட்டுக்கிடையில் தெய்வேந்திர கோணாரும் அவரோடு சேர்ந்ததோரி பரவேச கோணாரும் அவர் ஆட்டுக்கடையில் இருக்கும் போது ஆண்டவன் சுடலம் மாடை அவர் அர்த்த சாம வேளையில் புலிய போல வந்தல்லவோ 4 ஆட்டை கடிக்குகிறார் சிங்கம் போல வந்தல்லவோ 4 ஆட்டை கடிக்குகிறார் பல ரூபத்தை எடுக்கிற மாயாண்டி சுடலை யாரோ போல சிங்கம் போல கரடி போல புலி போல நானாங்க 16 ஆடுகளை கடிச்சு கொதைட்டேன் ஐயா ஈனமுத்து கோனார் மட்டும் வீட்டுல இருந்து காலையில போறாரு ஆட்டு கடைக்கு போறாரு போல 4 திசையிலே ஆடுகள் அங்கங்கவே விழுந்து கிடக்கு என்னன்னு தெரியவில்லை அப்பா நைட்ல என்ன பண்ணீங்க தூங்கிட்டமே அவருடைய கம்ப கொண்டு தட்டுகிறார் இவர்கள் கலங்குகிறார்கள் ஐயோ யார் செய்த மோசமோ தெரியவில்லையே நாங்களும் கண்ணை தந்து தூங்கிட்டோமே அப்படி என்று படுத்து தூங்கி கொண்டிருந்தவரிடத்தில் சொன்னார்கள் அதோடு விட்டாரா இந்த ஆண்டவன் சுடல ஆதாளி போடுகிறார் அல்லறைய செய்யுகிறார் அல்லற சில்லற செய்யும் போது மறுநாளை காலையில ஈனமுத்து கோணாருடைய நல்ல போய் எல்லாவோ ஆண்டவன் தான் சுடலமாட அல்லற சில்லற பண்ணுவார் அல்லற சில்லற செய்யும் போது அறிந்தார்கள் கோங்கமார்கள் நேர்ந்து நல்ல நிலையம் நிச்சயமா குடை குடைக்க வேணும் என்று வருகிறார்கள் கோங்கமார்கள் அவர் தோட்டம் தன்னாதில சுடலை மாட சுவாமிக்கு தான் 8ஆம் கொடை நடக்கும் போது மன்னிப்பு கேட்பதற்கு வருகிறார்கள் கோங்கமார்கள் நாங்கள் செய்தது தப்பு ஐயா மன்னிப்பு வேணும் ஐயா மன்னிப்பு கேட்கும் போது கோயில் நல்ல பூஜாரி ஆதாளி போடுவார் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாதப்பா உங்களை நல்ல மாதிரி வாழ வைப்பேன் ஊருக்கு மேல் திசையில் கண்ணி நல்ல திசையாதீர மறுகாலுக்கு தென்புறத்தில் நேர்ந்து நல்ல நிலையம் போட்டி நிச்சயமாய் குடை கொடுத்து பொங்கி பறித்து பழப்பு ஏற்றி எனக்கு பூஜை பலி கொடுப்பீரான உங்களோட பாலாக பொங்க வைப்பேன் வட்டி நல்ல பெருக வைப்பேன் என்றும் அந்த சுடலத்தை ஏக சத்தம் ஊருக்கு மேல்புறத்தில் குளக்கரையிலும் மருகால் தலை பக்கத்தில கன்னி மூலையில இந்த ஆண்டவன் சுடலை மாடன் முண்டசுவாமிக்கு நேர்ந்து நிலையமிட்டு நிச்சயமாக கொடை கொடுப்பீரானால் உங்களுக்கு எந்த குறை வராது தவம் இருந்து மக்களை நான் பாதுகாப்பேன் அப்பா பாலிகளை சூலிகளை பச்சை பிள்ளத்தாட்சிகளை இந்த பாதகம் இல்லாமல் நான் காத்து வைப்பேன் அப்பா ஆதாளி போட்ட அல்லற சில்லற செய்தார் குடும்பத்தார் ஊர் மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவனுக்கு நேர்ந்து நிலையம் போட்டு நிச்சயமாக குடை கொடுக்கின்ற மக்களை எப்படி என் ஆண்டவன் சுடலை முண்டசுவாமி பேச்சு மகன் பேயாண்டு சுடலை காத்து வருகிறார் அல்லே முள்ளில் நல்லா மறிந்திடாமல் வந்திடாமல் வேலை கட்டி காத்துவாரா அன்று முதல் இன்று வரை வணங்குகின்ற மக்களையும் வாழ வைத்து காத்துவாரா வீட்ட பேர்களுக்கு குறைவில்லாமல் காத்துவாரா தாயான உச்சினி மகாளி
முப்பிடாதி சந்தனமாரி தாயாரும் தலைமகனும் தானே அவர் காத்துவார் வாழ்ந்து வரும் மக்களையும் வழிகாட்டி நடத்துவார் சுடலை மாட சுவாமியாவே சுடலை மாட சுவாமியாவே சுடலை காத்துவார் மக்களுக்கு ஏதொரு குறையில்லாமல் சொல்லி வரம் கொடுத்து சுடலை மாட சுவாமி என்றென்றைக்கும் மக்களை மங்களமாக காத்து வருகிறார்.